Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷைன். UPSC 2025 நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி Jan 22 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் February 11. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். Jan 30 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. லாஸ்ட் டைம் ரஷ் பண்ண வேண்டாம். ஓகே ரைட். இதுக்கான வேகன்சி 979 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்பீடப் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ரைட். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஓடிஆர் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் யூபிஎஸ்சி அப்ளை பண்ண போகிற எழுத போகிற ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓடிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி கொண்டு போகலாம், எல்லாமே நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயமும் கிளியராக பார்த்து பண்ணணும். ஏன்னா சம்டைம் மிஸ்டேக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். கிளியர். அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த எக்ஸாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி 21 இருந்து 32 வரைக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி 2/8/1993 இங்கே இருந்து 1/8/2004 இதுக்குள்ளே இருக்கா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது ஜென்ரல் கேட்டகரிக்காக 21 to 32. ஓகே, இதுவே ஓபிசியில் வரீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பிசி எம்பிசி எல்லாமே உள்ளே ஆட் ஆவாங்க. ஓபிசிக்கு 32+3 அதாவது 21 35 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 21 37 வரைக்கும். இந்த நம்பர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கான டெட்லைன். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சிருந்தா எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். அண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். பட் மெயின்ஸ் இன்டர்வியூ போகும்போது அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். நம்பர் ஆஃப் அட்டன் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி 6 அட்டன் தான் நீங்கள் கொடுக்கலாம். எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கணக்கு வந்து வரும். அப்ளை பண்ணாலே கணக்கு வந்து வராது. ஓபிசிக்கு 9 அட்டம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்சி எஸ்டி அன்லிமிட்டட், அதாவது 21 37 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நீங்கள் அன்லிமிட்டட் எழுதிக்க முடியும். இதுதான் நோட்டிஃபிகேஷனுக்கான பேசிக்கான சில விஷயங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா ஒரு முழு விவரம் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன விஷயங்கள் கிளியராக நான் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.